கைஸ் ஒரு வழியாக நம்ம கிணறை கண்டுபிடிச்சிட்டோம். நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்பவே தண்ணி கீழே தான் போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து கிணறுல நிரம்பி இருந்தும் தண்ணி உள்ளே போயிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம பார்க்க போனோம், பைக்கில் போனால் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போமா, அதே மாதிரி தண்ணியும் அதே அளவு ஸ்பீடில் வருது. அவ்வளோ தண்ணியுமே அப்படி சுழற்சி முறையில் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. நிற்கவே இல்லை, நிரம்பி வழியவும் இல்லை, போயிட்டே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் கண்ணால். ஆனால் அந்த நீர்மட்டம் லெவல் அப்படியே வந்து நிற்குது. அப்படி இருந்தாலும் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கூட நம்ம நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம யூடியூப் ஜெகதீஷ் அண்ணா வந்திருக்கிறாப்புல. ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்ராவலர். பைக்கிலேயே போயிட்டு பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாப்புல. அதையும் வீடியோவாக மேக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேனலையும் லிங்க்கில் கொடுக்குறேன். நம்மளுடைய கேமரா எடுத்துக்கூடிய நம்மளுடைய ஆண்டனி ஜார்ஜ், அவரையும் நம்ம இப்போ காட்டும் கொண்டா. நம்மளுடைய அந்தோனி ஜார்ஜ். ஸோ இவரும் ஒரு யூடியூபர், மிகப்பெரிய யூடியூபர். ஸோ கண்டிப்பாக உண்மையாக தான் இவருமே நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காரு. டெக்னிக்கலாகவும் அதே போல் எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய வீடியோஸும் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் நம்ம கூட வந்திருக்கிறாரு இன்றைக்கி. நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்ககிட்டையும் நம்மளுடைய ஒப்பீனியனை கேட்போம். சொல்லுங்கள், இதை பற்றி என்ன ஒப்பீனியனை நம்ம ஆண்டனி ஜார்ஜ் வந்து சொல்ல போகிறார். வேற ஒன்றும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்த உடனே இது எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த கிணத்துக்கு ஒரு 15 to 20 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லை. அப்புறம் 2ஆவதும் ஒரு நியூஸ் சேனலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு, அதாவது விஜய் மக்கள் இயக்கம் அவரோட சேனலோட ஓனர் அவர் லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் திசைமலையில் இப்படி ஒரு அதிசய கிணறு இருக்காமே, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இன்னைக்கு காலையில் தான் முடிவு பண்ணி ஒரு 1 hour ட்ராவல் சுற்றி வந்திருப்போம். வேணா போகிற இடம்லாம் ரோட்டில் தண்ணி, இந்த இடம் போக முடியாது, இங்கே உங்களுக்கு போனால் உங்களுக்கு வந்து இந்த சைடில் நீங்கள் வந்து போய்கிட மாட்டீங்க, உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா குளறுபடிகள் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக வந்து ரீச் ஆகி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த கிணறா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ ஆழமாக இருந்து தண்ணி விழுந்துட்டு இருந்த கிணறு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ ஃபுல்லாகவே நிறைஞ்சாலுமே தண்ணி ரிட்டர்ன் போகலை. எல்லாமே அப்படி சுழற்று முறையில் உள்ளே தான் போயிட்டு இருக்குது. இன்னுமே நிறையா போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறையா பேர் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு மாசம் போனாலும் இந்த கிணறு நிறையுங்கிறீங்களா? எதுக்கு அடுத்தாலும் என் கிணறு இன்னும் தண்ணியே வரல, இப்படிதான் கிடக்குது. தண்ணி வரல இவ்வளோ வரும்போது எங்க கிணத்துல 15 அடிக்கு வந்துடும் தண்ணி. மேல இருந்து 15 அடிக்கு தண்ணி வந்துடும். என்ன தண்ணியே வர இதே மாதிரி கிடக்கு. 65 அடி கிணறு என்ன இதே மாதிரி கிடக்கு, தண்ணியே கிடையாது. தண்ணி வரல. அப்படி எப்படி இந்த கிணத்துக்குலாம் இன்னும் தண்ணி வரணும்? இதுக்கு இங்க உள்ள கிணத்துக்குலாம் தண்ணி போகணும். எப்படி நிறையும்? என்ன ஒரு மாசம் அது எப்படி நிறையும்? அப்போ அது வரைக்கும் இடையில அடைச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயி போவோம். கிடைச்சா நாங்களாம் போகுதான். பழைய வறட்சியா இருந்தா அதே வறட்சி தான் எங்களுக்கு. இது வரைக்கும் 3 வருஷமா என்ன கஷ்டப்பட்டோமோ, நம்ம 3 வருஷம் தண்ணி வரல. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு சந்தோஷமா? எப்படி? சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். ஆமா, தண்ணி இந்த தண்ணி வரையலாம் இங்க விவசாயமே கிடையாது. ஆனா எல்லாருக்கும் தண்ணி வரையலாம். ஒரு தென்னை மரமே பார்க்க முடியாது. தென்னை மரமே இருக்காது. ஆனா எல்லா வருஷமும் இந்த கிணறு இப்படி தண்ணி வர்றதுனாலதான் இந்த கிணத்துல வந்து வருஷந்தோறும் தண்ணி வந்தா இந்த ஏரியா வந்து இங்க இருந்து குட்டை தருவ வர ஜெயிப்போம். தாமஸ் மாட்டோம். இப்ப வந்துட்டு போறோம் வந்து பூடாயிரம் போறோம் தருவ பக்கத்துல. ஆமா, எனக்கு அங்கதான் கேட்டல. இப்போ அவங்களுக்குலாம் இங்க தண்ணி வந்தாலும் அங்க தண்ணி நல்லா கொஞ்சம் மாறுது, நல்ல தண்ணி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதான் அங்கிருந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த கிணத்துல இந்த மாதிரி தண்ணி வந்துருக்குதா? ஆமா, இதே மாதிரி ஃபுல்லா நடந்துருக்கு. ஆமா, நிறைய அதாவது போயிட்டே தான் இருக்கும். 10 நாள் போச்சுன்னா இந்த திண்டு வரைக்கும் நமக்கு மேலத்துல திண்டு வரைக்கும். சரி, அப்ப எல்லா வருஷமும் மழை டைம்ல இந்த மாதிரி நிறைய தான் செய்யும். நிறையதுன்னா எல்லா வருஷமும் கிடையாது. இப்போ 4-5 வருஷத்துக்கு 5 நாள் போகும். சரி, 5 நாள் போகும், இல்ல 6 நாள் போகும். உடனே அடைச்சிருவோம். ஆனங்குடி படுவைக்கு போகணும்ட்டு அடைச்சிருவோம். அங்கே தண்ணி நின்றுடும். இந்த வாட்டி தண்ணி இங்க வரைக்கும் செழிப்பு, மழை செழிப்புனால அது பாட்டுக்கு வந்து. சரி. ஆனா எவ்வளவு தண்ணி வந்தாலும் என்ன ஒரு மாசம் போனாலும் இது நிறைய வாய்ப்பே கிடையாது. நிறையாது, ஒரு காலம் நிறையாது. நம்ம கடலை இப்போ நான் 93ல இந்த மெட்ராஸ்ல இருந்து இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு இந்த தோட்டம் போட்டிருந்தேன். எனக்கு சொந்த தோட்டம் வாங்கலை, இந்த தோட்டம் போட்டிருந்தேன். முதல் நாள் வெட்டி விட்டு இருந்தாருங்களா,
இதுல தான் கட்டி மேல இந்த மேல திண்டு இருக்குல்ல இதுல தான் கட்டி முதல்ல நான் தான் வெட்டி விட்டு இந்த கிணத்துக்கு சும்மா போயிட்டு இருந்தா லைன் வெட்டி நம்மளுக்கு யூஸ் ஆகுமே ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து நிலத்தடி திரும்ப இந்த கிணறு நிறைய இழுக்குதுன்னு தெரிஞ்சுதான் திரும்ப அதுல தோண்டி அதுல கட்டி தண்ணி வரைக்கும் விட்டுருக்கு. ஆமா அதுல சிமெண்ட் போட்டு பூசி கட்டி விட்டுருன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே அங்கெல்லாம் கட்டி காங்கிரீட் போட்டு அடிச்சு கட்டி விட்டுருங்க. இந்த குப்பை போறதுக்கு எதுவும் பண்ணலையா? அள்ளி இருக்கலாம் அண்ணா அள்ளி இருக்கலாம் அவளுக்கும் குப்பை நேற்று நிறைய அள்ளி போட்டுருந்து. இல்லை அதுக்கு ஏதாவது தடுப்பு வேணாங்க கம்பி வேணாங்க? எதுக்கு நான் அள்ளிக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ என்ன வந்தாலும் அது வாட்டி எடுத்து போயிட்டு இல்ல அதெல்லாம் ஒன்றும் போகாது எதுவுமே போகாது. அவ்வளோத்தையும் நாங்கள் அள்ளிடுவோம். மேலே குமிய மட்டை கிட்ட எல்லாம் பறக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே உள்ள போகாது. இந்த அழுதுல அங்கிருந்து வார தண்ணி அப்படியே நேரம் கழிச்சு அவ்வளோத்தையும் அரைச்சிருவேன். அரைச்சி வெளியே போட்டு நீங்க இதை ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவிய கிணத்துக்காரரும் சொல்லியிருக்காங்க நான் அள்ளிக்கிட்டே இருக்கேன். இப்போ கிணத்துக்காரே சொல்லியிருக்காங்களா? இதுல வர குப்பையெல்லாம் அள்ளி பாதுகாப்பு தான் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் வருதுல வந்து அப்படியே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதுல இருக்கணும். நீங்க ஃபுல்லாவே இங்க இருந்து எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கணும். எப்படி அப்ப பெரிய குப்பை பெரிய கம்பு அதெல்லாம் உள்ள போவாதா? இது கோதுவளை தந்திருக்காது. அந்த உள்ள அரிச்சு உள்ள இறங்கலாம் முடியாது. உள்ள இறங்கினா அப்படியே உள்ள நான் இறங்கட்டா இப்போ இல்ல அதெல்லாம் இறங்கி தான் நான் இப்போ இந்த குப்பையை அள்ளி கட்ட முடியுமா? ஒரு வீடியோ மட்டும் எடுங்க அள்ளி கட்ட முடியுமா கிட்ட அது கோதுவளை இருக்கான்னு பாருங்களேன். கொஞ்சம் எடுங்க கொஞ்சம் ஏதாவது அள்ளி கட்டு பண்ணுங்க. கை வச்சு அள்ளட்டப்போ கை ரிஸ்கா இருக்கும். நீங்க இல்ல நான் அள்ளிட்டு இருக்கேன்ல. அப்படியா? இவங்க இதுதான் ஒர்க்கா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தோட்டத்தை அந்த கிணறோட ஓனர் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள பேர் எங்க இருக்கீங்களோ இல்ல நான் இறங்கினா கூட இப்போ டெய்லியில இறங்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி அள்ளிட்டு தான் இருக்கேன். உள்ள இறங்கி தான் அள்ளி விடுவீங்களோ? அந்த கோதுவளையை வச்சு அள்ளுவேன். இல்லன்னா அவ்வளோத்தையும் அள்ளி வெளியே போட்டு விட்டுருக்கேன். சரி சரி. உள்ள இறங்க கூடாது. உள்ள இறங்கினா அது ரிஸ்க். அப்படி இல்ல ஏய் எப்படி உள்ள எப்படி இங்க இருக்கு? இப்போ குதிக்க பாருங்க. குளிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கலாம். என்ன பார்த்து கவனம் என்ன உறிஞ்சினா உள்ள போயிருவா. ஆமா ஏன்னா அந்த சைடு மட்டும் போயிடாங்க. அங்க ரொம்ப சுழற்சியா இருக்கு. டெய்லி நான் வச்சு அள்ளிட்டு இருக்கேன் இல்ல இருந்து. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த நெனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, நீ சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பேசு. ஆமா டெய்லியில இருந்து அள்ளிக்கிட்டு இருக்கேன்ல. சரி சரி. இதெல்லாம் இருக்கு. அவ்வளோத்தையும் அள்ளி 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 ஓ சரி சரி அப்படி வெளியே போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து வர்ற தண்ணியால சுத்துது திரும்ப ஆமா அப்படியே உள்ளே தான் சுத்திட்டே இருக்கு. அப்படி சுத்தி அப்படி கீழே அப்படியே இறங்கிடுது. இதுல இருந்துக்கிறோம். இதுல மட்டும் வந்துட்டு இருக்கு. இப்படி அள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. சரி சரி தண்ணி வரலையே. இதுமே தான் நடக்குது. தரமாக தான் இருக்குது. சரி சரி. இந்த தண்ணியில என்ன மாத்திரம்